ஹாய் மக்களே! மேக்ன சந்தேசம் சீரியல் ஜூன் 6, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. மண்டபத்துல துருவ காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பூரியோட வேலை தான் இருக்கும்னு சொல்லி அந்த ரவுடிங்க எல்லாம் கூப்பிட்டு தாரா ஃபுல்லா தேட சொல்றா மண்டபத்துல. அப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ககனும் தேடுறாரு. அந்த தாராவும் தேடுறா. பூரி எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது ரூம்ல மயக்கமாயி இருக்கான் அந்த துரு. அங்கதான் சாரதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரதாவும் செர்ரியும் என்ன என்ன பூமியை காணும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் பூமி வரா. வந்து செர்ரி கிட்ட ஆன்டிடோசேஜ் மருந்து கொடுக்கறா. அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து போட சொல்றா. அது என்னன்னா அந்த மயக்கத்தை உடனே மயக்கம் தெளிய வைக்கிற இன்ஜெக்ஷன் அது. அதை உடனே போட்டு விடுறாரு செர்ரி அந்த துருவுக்கு. கொஞ்ச நேரத்திலே அவர் முடிச்சிட போறாரு, நம்ம இங்க இருக்க வேணான்னு சொல்லி 3 பேரும் வெளில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் தாரா அண்ணா அண்ணான்ட்டு அந்த ரூம்குள்ள வரா. அப்போ இவன் மயங்கி போனதை பார்த்துட்டு எழுப்புறா. என்னாச்சுன்னான்னு கேட்கும்போது அந்த துருவுக்கு அப்பதான் மயக்கம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப சொல்றாரு, யாரோ என் மூக்குல ஏதோ வச்சு என்ன மயக்க அடைய வச்சுட்டாங்க. கண்டிப்பா இது பூமியோட வேலையா தான் இருக்குன்னு அந்த பூரி சொல்றா. ஆனா ககன் பூமி இங்க வரலையே, அவ எப்படி இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது பூமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ககன். அதை ஒளிஞ்சிருந்து பூமியும் சாரதா செரிலாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ கேக்குறா அந்த தாரா, இவரு சட்டையில லிப்ஸ்டிக் கரை இருக்குல்ல, அது யாருது அப்படின்னு கேட்கவும் இவர் முழிக்கிறாரு என்ன சொல்றதுன்னே தெரியாம. அப்போனா பூமி இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கா, அவளை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தாரா கத்திக்கிட்டு போறா. அப்போ ககன் பதில் சொல்ல முடியாம முடிச்சிட்டு இருக்காரு. பூமி இந்த மண்டபத்தை தான் எங்கேயோ இருக்கா, அவளை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கள் எல்லாம் கூப்பிட்டு பூமியை எடுத்துட்டு என் காலில் போடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறா. அப்போ பூமி நம்ம கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாளா அப்படின்னு சொல்லி அந்த தாரா கோவப்பட்டு மண்டத்துக்குள்ள பூமி நீ எங்க இருந்தாலும் வெளியே வா, நான் 10 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ள நீ வந்துட்டா நல்லது, இல்லட்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி 10 வரைக்கும் எண்றா. அப்பயும் பூமி வரலன்னதும் கோவப்பட்டு போன் பண்றா. யாருன்னு காமிக்கல. அப்போ போய் எல்லாரும் மணமேடையில உட்காடுறாங்க. அப்ப சாரதா சொல்றாங்க, முதல்ல பூரி கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லவும் தாரா அதெல்லாம் முடியாது, முதல்ல எனக்கும் ககனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு சண்டை போடுறா. பூமி அப்பதான் சொல்றாங்க, சாஸ்திரப்படி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பதி மாத்தி மாத்தி ஒரே முகத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்படி பண்ணா வாழ்க்கை நாசமாயிடும் அப்படின்னு சொல்றா. பூசாரியும் அதை ஒத்துக்கிட்டு ஆமா சாஸ்திரப்படி முதல்ல தங்க பூரியோட கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாரா டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்கா. அப்போ துரு சொல்றாரு, என் தங்கச்சி இஷ்டம் இருந்தா மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன், இல்லட்டினா கட்ட மாட்டேன் அப்படின்னு அடம்புரிக்கிறான் அந்த அந்த துரு சொல்லவும். அப்போ இவரு வராரு. அங்கேருந்து ககன் ஏஞ்சி இவள்கிட்ட பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பூரிக்கே கல்யாணம் நடக்கட்டும், அடுத்தது நான் உங்க அடுத்து தாலி கட்டுறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கவும் சரின்னு ஒத்துக்கிறா. சரி பூரிக்கும் எங்க அண்ணனுக்குமே கல்யாணம் நடக்கட்டும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தாரா சம்மதிச்சிடுறா. அங்க வந்திருக்கிற தாராவோட பாட்டிக்கு நல்லா கோவம் வந்துருது. 2 கல்யாணமும் ஒரே நேரத்துல நடக்கணும்னு நான் சொல்றேன், என் பேச்ச கேட்காம உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேல் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க, என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா பூரியோட கல்யாணம் நடந்துருது. அந்த துரு பூரியோட கழுத்துல தாலி கட்டிடுறாரு. எல்லோரும் அக்ஷதை போட்டு வாழ்த்துறாங்க. இத பார்த்து சாரதாவும் ககனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பூமியும் ஒளிஞ்சிருந்து பார்த்து சந்தோஷப்படுறா. ஆனா அதே சமயத்துல அடுத்து ககனும் தாராவும் கல்யாணம் நடந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சரச்சந்திரா உள்ள வராரு. அவரை பார்த்ததும் பூமி அங்கிருந்து நைஸா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரச்சந்திரா கோவமா, எனக்கு இந்த குடும்பத்தையே பிடிக்காது, என் பொண்ணு பூமிக்காக தான் நான் இங்க வந்தேன், அவ எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தாரா சொல்றா, பூமி இந்த கல்யாணத்தை நிறுத்த சதி பண்றா, அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, ஆனா எங்க இருக்கான்னு தெரியல, நீங்க இருந்தா அவ இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டா, அதனால நீங்க எனக்காக இந்த கல்யாணத்துல நீ இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறா அவரை. அவரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ தாரா சொல்றா, பூமி உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வா, உங்க அப்பாவும் இங்கதான் இருக்காரு அப்படின்னு கத்துறா. ஒரு பக்கம் அழுதுட்டு நின்றுட்டு இருக்க பூமியை பார்த்து சமாதானப்படுத்துறாரு செர்ரி. அப்போதான் சாரதா வராங்க. அம்மா பூமி இங்கதான்
உங்க அப்பா வந்திருக்காருமா, வந்து உட்காந்துட்டு இருக்காருமா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிறுத்த ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூமி, என் மாமா மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன். என் காதல் வந்து தோக்காது அப்படின்னு செர்ரி கிட்ட ஒரு பிளான் சொல்லி அனுப்புறா. கஹன் தாராவோட கழுத்துல தாலி கட்ட போகும்போது எல்லாருக்கும் அட்சதை குடுக்குறாங்க. அந்த அட்சதைய வந்து செர்ரி அட்சதைய எடுக்கும் போதே தாலிய நைஸா எடுத்துடுறாரு. அப்போ அவங்க கொண்டு போய் அந்த தட்டையும் வச்சிடுறாங்க ஐயர்கிட்ட. அந்த ஐயர் தட்டுல தாலிய காணோம்னு கத்துறாரு. செர்ரி அந்த தாலிய கொண்டு போய் பூமி கையில கொடுத்துட்றான். அப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறான். ஆனா பூமி சொல்றா, எங்க அப்பா இருக்கிறதுனால என்னால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தாலி காணாம போனதும் தாரா கோவமா பூமியை திட்டிட்டு இருக்கா. இது பூமியோட வேலைதான் அப்படின்னு சொல்றா. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, இது வந்து பூமியோட வேலைன்னா பூமி இங்க இருக்கணும்ல, பூமி தான் இங்க இல்லையே, அப்படி எப்படி பூமிய சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் சரச்சந்திராக்கு போன் வருது. மீரா அழுதுகிட்டே, அண்ணா இங்க ஆக்சிடென்ட் ஆகி கேபி ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயத்த சொல்றாங்க. உடனே அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாரு. அவர் போன விஷயம் தெரியாம தேடிட்டு இருக்கால. இப்போ இங்க உட்கார்ந்து இருந்த பூமியோட அப்பா எங்கன்னு கேட்கவும் இப்பதான் ஏதோ போன் வந்து போறாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அப்போதான் சரச்சந்திரா கிளம்பி போன விஷயம் பூமிக்கு தெரிய வருது. இனிமே நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கிடையில அந்த தாரா தாலி இல்லைன்னா என்ன, ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து மஞ்சளை எடுத்து கொடுக்குறா ஐயர்கிட்ட. இத தாலியா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இது வெறும் மஞ்சள்மா அப்படின்னு துரு சொல்றாரு. அப்போ உடனே பூசாரி சொல்றாரு, இதுவும் தாலிக்கு சமந்தான், கட்டலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. துருவும் புரியும் கஹன் கிட்ட, அண்ணா தாரா கட்ட தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. கஹன் தாலியை கையில வச்சுக்கிட்டு பூமி ககன் கிட்ட உருக்கமா பேசின விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. கண்ணுல இருந்து தண்ணி பொலபலன்னு ஊத்துது. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்தா இந்த மண்டபத்திலே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது. அப்போ வந்து பூரி சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது கஹனுக்கு. நான் துருவ் இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாள்ல, அதுவும் ஞாபகத்துக்கு வந்து இவர் தாலிக்கட்டை ஏந்திரிக்கிறாரு. கஹன் தாலி கட்ட போகும்போது கரெக்டா அந்த டைம்ல பூமி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே உள்ள வரா. தாரா அவளை பார்த்து, நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. நீதான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டுல, அப்புறம் என்ன நீ என் கல்யாணத்தை நிறுத்துற அப்படின்னு சொல்லி பூமியை மிரட்டுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல என்ன ப்ரோமோ ரிவ்யூ காமிக்கிறாங்கன்னா, இவர் தாலி கட்ட போறாரு திரும்பியும் தாரா கழுத்துல. அப்போ வந்து அந்த எஸ்ஐ சூர்யா வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. திரும்பவும் தாரா கழுத்துல அவர் தாலி கட்டல. அந்த தாலி கட்டாம தான் கையில வச்சிட்டு இருக்காரு. அப்போதான் இந்த மாதிரி கேபிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு கஹன் தான் காரணம்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அப்பதான் அவர் கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாரு. அதோட இந்த நெக்ஸ்ட் ப்ரோமோ என்னன்றதை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்ன்றத. அதோட முடியுது. பாய் மக்களே.